செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணி ஓய்வு நீட்டிப்பு. அரசு விளக்கம். அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றால் அந்த கல்வியாண்டின் கடைசி வேலையினால் வரை பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பணி நீட்டிப்பு இல்லை என்று வெளியான செய்தி உண்மையில்லை என பள்ளிக்கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் கற்றல் திறன் பள்ளிகளுக்கு உத்தரவு. நடப்பு கல்வியாண்டில் தனியார் பள்ளிகளில் இருந்து அரசு பள்ளிகளில் சேர்ந்த மாணவர்களின் கற்றல் திறனை அரசு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அவ்வாறு அரசு பள்ளிகளில் 2 முதல் 5ஆம் வகுப்பு வரை சேர்ந்த மாணவர்களுக்கு மதிப்பீட்டு தேர்வு நடத்த அரசு முடிவு செய்துள்ளது. அரசு பள்ளிகளில் புதிதாக 3,12,881 பேர் சேர்க்கை. அரசு பள்ளிகளில் புதிதாக சேர்ந்தோர் குறித்து புள்ளி விவரத்தை தொடக்க கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. அதில் கேஜி வகுப்புகளில் 22,857 பேரும், 1ஆம் வகுப்பு தமிழ் மீடியத்தில் 1,72,000க்கும் மேற்பட்டோரும், 2 முதல் 8ஆம் வகுப்புகளில் 65,391 பேரும் புதிதாக சேர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு பள்ளிகளில் புதிதாக 3,12,881 பேர் சேர்க்கை. அரசு பள்ளிகளில் புதிதாக சேர்ந்தோர் குறித்து புள்ளி விவரத்தை தொடக்க கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. அதில் கேஜி வகுப்புகளில் 22,857 பேரும், 1ஆம் வகுப்பு தமிழ் மீடியத்தில் 1,72,000க்கும் மேற்பட்டோரும், 2 முதல் 8ஆம் வகுப்புகளில் 65,391 பேரும் புதிதாக சேர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பள்ளி ஆசிரியர்களுக்கு கலைச்சார பயிற்சி. அரசு அறிவிப்பு. கலை மற்றும் கலாச்சார பயிற்சி பெறுவதற்கு தகுந்து அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களை பரிந்துரைக்கும்படி பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.